வெல்கம் டு கோட் வித் கீது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, GitHubல இருந்து எப்படி நம்ம ரியல் டைம் டேட்டாஸை வந்து எடுத்து நம்ம வெப்சைட்ல டிஸ்ப்ளே பண்றதுன்னு தான். இப்போ நான் யூசரோட நேமை கொடுத்து சர்ச் பண்றப்ப GitHubல என்ன யூசர் நேம் இருக்கோ அந்த டேட்டாவை நம்ம எடுத்து ஷோ பண்ண போறோம் நம்ம வெப்சைட்ல. ஸோ அவங்களோட ரெபாசிட்டரிஸை நம்ம பார்க்கலாம். அதுல இருந்து இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா, GitHub API வந்து இருக்கு. அந்த APIல இருந்து தான் நம்ம டேட்டாஸை எடுத்து யூஸ் பண்ண போறோம். ஓகே, இது வந்து நம்ம HTML, CSS and JavaScript யூஸ் பண்ணி பண்ண போறோம். இது நம்ம டே 25 ஆஃப் 100 days கோடிங் சேலஞ்ச். ஓகே, வாங்க நம்ம கோடை ஸ்டார்ட் பண்ணலாம். டாக் டைப் நம்மளோட ப்ரௌசருக்கு புரியறதுக்காண்டி இது HTML கண்டென்ட்னு. HTMLக்குள்ள ஹெட், பாடி, ஹெட்ல டைட்டில் வச்சாச்சு. இதுல GitHub ப்ரொஃபைல்ஸ் அப்படின்றது தான் நம்மளோட டைட்டில். தென் இங்க நான் ஸ்டைல் ஷீட்ல லிங்க் பண்றேன். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? லிங்க் டேக். ஓகே, இதுல ஒரு ஃபார்ம் போட்டுக்கலாம். ஃபார்ம்ல கிளாஸ், இது நம்ம டிசைனிங்காக. யூசர் ஃபார்ம்ல நான் ஆல்ரெடி டிசைன் CSSல எழுதியிருக்கேன், ஸோ அதையே இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஐடி ஃபார்ம்னு கொடுத்துக்கிறேன். இங்கே ஒரு இன்புட், இது டைப் வந்து நமக்கு டெக்ஸ்ட் வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு ஐடி வைக்கணும் இல்லையா? இதை நம்ம சர்ச்னு கொடுத்துக்கலாம். அண்ட் பிளேஸ் ஹோல்டர். ஓகே, இதான் நம்மளோட இன்புட் டேக். நம்மளோட கண்டென்ட் டிஸ்ப்ளே பண்றதுக்காக div ஒரு டேக் வச்சுக்கலாம். இதுல வந்து ஐடியில வந்து நான் மெயின்னு கொடுத்துக்கிறேன். தென் இப்போ இதில் ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ ஸ்கிரிப்ட் src script.js. இப்போ வந்து நம்ம ஃபெட்ச் எல்லாமே APIலேருந்து பண்ண போகிறதுனால அதை வந்து ஈஸியராக பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் வந்து ஒரு லிங்க் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த லிங்க்கு. இதோட நம்ம HTML பார்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. தென் CSSல ஆல்ரெடி நம்ம ஸ்டைல்ஸ் வந்து எழுதியிருக்கோம். ஸோ இதோட அவுட்புட் பார்க்கலாமா? யா, ப்ளீஸ் என்டர் த யூசர் நேம்னு நமக்கு பிளேஸ் ஹோல்டர் வந்திருக்கு. ஒரே ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணுற மாதிரி ஒரு பார் மட்டும்தான் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஸ்கிரிப்டுக்குள்ளே போகலாம். இதான் நம்மளோட API. இந்த APIல இருந்து தான் நம்ம வந்து டேட்டா எடுக்க போகிறோம், ரியல் டைம் டேட்டாவை. இது எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன். இப்போ நான் இந்த மாதிரி கொடுத்ததும் இங்கே யூசர் நேம் வந்து நான் கொடுக்கணும். இது வந்து கிட்டே வந்து நமக்கு இந்த API வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அதை எடுத்துட்டு இந்த யூசர்ஸ் போட்டுட்டு நம்ம இங்கே வந்து யூசர் நேம் கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட நேமே போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லாமே ஜேசன் டேட்டாவாக கிடைக்குது இல்லையா? இதுல இருந்து என்னோட ரெப்போஸை வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்காக தான் எழுதியிருக்கோம். இப்போ வந்து லாகின் வந்து கீத்துன்னு இருக்கு. ஸோ இவங்களோட நேம் வந்து கீர்த்திகா. ஸோ இது வந்து பப்ளிக்காக வச்சுருக்காங்க. ஸோ எவ்வளோ பப்ளிக் ரெப்போஸ் வச்சுருக்காங்கன்னா 127 ரெப்போஸ் வந்து வச்சுருக்காங்க. இவங்க ஃபாலோவர்ஸ் 3, ஃபாலோவிங் வந்து 0. ஸோ இந்த மாதிரி கிட்டோட டேட்டா எல்லாமே இங்கே கிடைக்கும். இங்கே நேமை மாற்ற வேறு வேறு பர்சன்ஸோட டேட்டா வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் உங்களோட கிட் யூசர் நேம் வச்சு சர்ச் பண்ணாலுமே உங்களோட நேம் வந்து கிடைக்கும். ஸோ நான் ஒவ்வொரு டைம் சர்ச் பண்ணும்போது இங்கே அந்தந்த பர்சன்ஸோட ஐடி எல்லாமே நமக்கு கிடைக்குது. இங்கே அவங்க பயோ வச்சுருந்தாங்கன்னா அது இங்கே வரும். ஓகே, இதை நம்ம கோடில் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் API வந்து இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் கான்ஸ்டில். ஸோ நான் திரும்ப எங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக. அண்ட் தென் மெயினை வந்து நான் கெட் எலமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணி நான் இங்கே யூஸ் பண்ண அந்த டிவை வந்து நான் எடுத்து இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் கான்ஸ்ட் மெயினில். அண்ட் தென் ஃபார்ம் நான் போட்டிருக்க ஐடியை வந்து இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். ஃபார்ம் ஐடி யூஸ் பண்ணி ஃபார்ம் எடுத்தாச்சு. அண்ட் தென் சர்ச்சில் வந்து
document.getElementById யூஸ் பண்ணி சர்ச் எடுத்து நான் இங்கே ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ சர்ச்ன்ற ஐடி நம்ம எங்கே கொடுத்துருக்கோம்னா இன்புட்டில் இருக்கிற டேட்டாவில் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே கொடுக்குற டேட்டாவை எல்லாத்தையுமே வாங்குவோம் ஜாவா ஸ்கிரிப்டில். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஃபங்க்ஷனை கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது லோட் ஆனதும் நம்ம வந்து ஒன்ஸ் கிளிக் பண்ணுறப்ப தான் வந்து எல்லா ப்ராசஸுமே நடக்குது. ஸோ ஆட் ஈவெண்ட் லிசனரில் நம்ம சப்மிட் பண்ணுறப்ப தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகணும். நான் வந்து ஒன்ஸ் இங்கே வந்து கிளிக் பண்ணின பின்ன இப்போ நான் கிளிக் பண்ண என்டர் அடிச்ச பின்ன தான் வந்து எனக்கு இந்த மாதிரி டேட்டா வருது. ஸோ அதனால தான் ஃபார்மில் சப்மிட்டில் வந்து நம்ம எழுதியிருக்கோம். ஃபார்ம் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர் சப்மிட்னு நம்ம போட்டிருக்கனால ஒன்ஸ் அவங்க வந்து என்டர் கொடுத்ததும் நமக்கு வந்து என்ன நடக்கணும் அப்படின்னா, கான்ஸ்ட் யூசரில் சர்ச்சில் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூ வந்து இங்கே ஸ்டோர் ஆகணும். ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த சப்மிட்டுக்கான டிஃபால்ட் பிஹேவியர்ஸ் எல்லாத்தையுமே ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ப்ரிவென்ட் டிஃபால்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இஃப் நமக்கு யூசர் வந்து ஒரு வேல்யூ கிடைச்சிருச்சு அப்படின்னா கெட் யூசர் ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு நம்ம வந்து சர்ச்சில் வந்து வேல்யூவை எம்டி ஆக்கிடுறோம். இப்படி ஆக்குறதுனால தான் நான் வந்து இங்கே உங்களுக்கு சர்ச் பண்ணதுமே வந்து இங்கே இருக்கிற டேட்டா வந்து போயிடுது இல்லையா, அந்த தென் தான் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. நம்ம அங்கேயே வந்து கிளியர் பண்ணிடுறோம். இங்கே நம்ம என்ன ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம், கெட் யூசர்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இதில் வந்து வேல்யூ யூசர்ன்ற வேல்யூவை வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். யூசர்ன்றது என்ன வேல்யூ, நம்ம அங்கே டைப் பண்ணுற வேல்யூ. இதை வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணுறோம். ஸோ இதை போய் நம்ம பார்க்கலாம். எப்பவுமே நம்ம இந்த மாதிரி ஏபிஐ கால்ஸ் யூஸ் பண்ணுற எல்லாத்தையுமே வந்து அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷனாக தான் டிக்ளேர் பண்ணுவோம். ஏன் இதை அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷனாக டிக்ளேர் பண்ணுறோம், ஏன்னா அப்பதான் வந்து இது வந்து டைம் டேக்கிங் ப்ராசஸ். நம்ம ஏபிஐல வந்து ஃபெச் பண்ணி நமக்கு டேட்டாவை கொடுக்கணும் இல்லையா. ஸோ இதுக்கு ஒரு சம் பீரியட் ஆஃப் டைமை வந்து எடுத்துக்கிடும். அது வந்து நம்ம சிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷனில் பண்ணோம்னா நமக்கு டேட்டா வராமல் இந்த லைனுக்கு வெயிட் பண்ணாமே நெக்ஸ்ட் இங்கே போயிடும். ஸோ நமக்கு எரர் தான் வரும். இந்த லைன் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு ஒரு டேட்டா வரணும். ஸோ அதுக்காக தான் அசிங்க்ரனைஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அசிங்க்ரனைஸ் நம்ம பண்ணுறப்ப அவைட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் தான் வந்து நம்ம ஏபிஐ கால் வந்து பண்ணுறோம். நான் கான்ஸ் டேட்டா வச்சுட்டு அவைட்ல வந்து ஏபிஐ யூசர் ப்ளஸ் யூசர் நேமை வந்து நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ என்னோட இந்த யூஆர்எல் இருக்கும். அதுக்கப்புறம் நான் கொடுத்துருக்க யூசர் நேம் வந்து இதோட ஆட் ஆகி நான் உங்களுக்கு ஆல்ரெடி யூஆர்எல்ல பண்ணி காமிச்சு இல்லையா, அந்த மாதிரி இந்த கால் ரெக்வஸ்ட் வந்து போகும். அப்படி போயிட்டு நமக்கு கிடைக்கிற டேட்டாவை வந்து கிரியேட் யூசர் கார்டுக்கு பாஸ் பண்ணுறோம், கெட் ரெப்போஸ்க்கும் பாஸ் பண்ணுறோம். ஏதாவது யூசர் நேம் மட்டும் நம்ம கெட் ரெப்போஸ்க்கு பாஸ் பண்ணுறோம். அப்படி இல்லை நம்ம இங்கே கொடுத்த நேம் வந்து தப்பாக இருக்கு, சரி தப்பா கொடுத்து பார்ப்போமா, இந்த மாதிரி ஏதாவது பர்சன் இருக்காங்களா அப்படின்னா இல்லை. ஸோ நோ ப்ரொஃபைல் வித் திஸ் யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகணும். அதுக்காக தான் நம்ம அங்கே எழுதியிருக்கோம். கேட்ச்ல ட்ரை அண்ட் கேட்ச் வந்து நம்ம எரர் ஏதாவது அன்எக்ஸ்பெக்டட் எரர்ஸ் வந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம கேட்ச் பண்ணுறதுக்கு தான் இது எழுதியிருக்கோம். ஓகே, இங்கே என்ன எழுதியிருக்கோம்னா என்ன ஸ்டேட்டஸ் நமக்கு வந்து 404 அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் நமக்கு கிடைக்கிறப்போ வந்து நோ ப்ரொஃபைல் வித் திஸ் யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெசேஜ் டிஸ்பிளே பண்ணணும். ஏன்னா அவங்க கொடுத்த ஒரு யூசர் நேமுக்கு நமக்கு கிட்ல வந்து அப்படி ஒரு யூசர் நேமே இல்லை. ஸோ அந்த மாதிரி மெசேஜ் நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகே, இங்கேருந்து இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஃபங்க்ஷன் கால் ஆகுது, நமக்கு யூசர் நேம் கரெக்டாக கொடுத்துட்டாங்க, அதுலேருந்து டேட்டா கிடைச்சிருச்சு. அந்த டேட்டாவை வந்து கிரியேட் யூசர் கார்டு அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம பாஸ் பண்ணுறோம். கிரியேட் யூசர் கார்டு வந்து எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கு. இங்கே நான் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். நம்ம கிரியேட் எரர் கார்டை வந்து கால் பண்ணுறோம் இந்த ஃபங்க்ஷனை. இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறோம்னா நோ ப்ரொஃபைல் வித் திஸ் யூசர் நேம் அப்படின்ற வேல்யூவை பாஸ் பண்ணுறோம். அது வந்து இங்கே கால் ஆகுது. கால் ஆகும்போது கான்ஸ்ட் கார்டு HTML வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா div யூஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் தென் h1 யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம மெசேஜை டிஸ்பிளே பண்ண வைக்கிறோம். அண்ட் தென் இந்த கண்டென்ட்டை நம்ம எங்கே ஆட் பண்ணுறோம்னா மெயின் இன்னர் HTML ஆட் பண்ணுறோம். இந்த மெயின் இன்னர் HTML எதுனா உங்களுக்கு இங்கே இருக்கு இல்லையா, இந்த divல வந்து நமக்கு ஆட் ஆகுது. சப்போஸ் அவங்க கொடுத்த யூசர் நேம் தப்புனா மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். இப்போ கரெக்ட்னா என்ன ஒர்க் ஆகும், கிரியேட் யூசர் கார்டு அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இதுக்கு வேல்யூ சென்ட் ஆகுது. கிரியேட் யூசர் கார்டில் என்ன இருக்கு, இங்கே நம்ம யூசர் ஐடி இல்லைன்னா யூசர் நேம் ரெண்டுல ஏதாவது ஒன்று வாங்கி நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அப்புறம் அவங்களுக்கு பயோ இருந்துச்சு அப்படின்னா அந்த பயோவை வந்து நம்ம யூசர் டாட் பயோல நம்ம சென்ட் பண்ணுறோம். இல்லை அவங்க வந்து பயோ எதுவுமே வைக்கல அப்படின்னா எம்டி, ஜஸ்ட் எம்டியாக இருக்கட்டும். அண்ட் கான்ஸ்ட் கார்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இமேஜ் நம்ம வந்து அவங்களோட ப்ரொஃபைல்ல இருந்தே நம்மளால எடுக்க முடியும். ஸோ அதுக்காக யூசர் டாட் அவத்தார் யூஆர்எல்னு இருக்கும். நான் உங்களுக்கு அந்த ஏபிஐ காமிக்கிறேன். இந்த இருக்கு இல்லையா, இதுதான் அவங்களோட அவத்தார்.
ஸோ இந்த மாதிரி அவங்களோட அவதார் அவங்க வந்து இங்கே ஃபோட்டோ யூஸ் பண்ணாதனால அவதார் வந்து இந்த மாதிரி இருக்கு. இதை தான் நம்ம அங்கே ஷோ பண்ண வைக்கிறோம். ஸோ இதை ஷோ பண்ண வைக்கிறதுக்காக தான் இங்கே வந்து நம்ம யூசர் டாட் அவதார் யூஆர்எல் அப்படின்னு சொல்லி வேல்யூ எடுத்திருக்கோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட கீ, இது அதோட வேல்யூ. ஸோ இந்த கீ யூஸ் பண்ணி தான் நம்ம கால் பண்ண முடியும். ஸோ கீ யூஸ் பண்ணி நம்ம கால் பண்ணுறனால இங்கே யூசர் டாட் அவதார் கொடுத்ததும் அந்த அவதார் யூஆர்எல் வந்துடுது. ஸோ யூசர் டாட் நேம் கொடுத்ததும் இங்கே பார்த்தீங்கன்னா நேம் வந்து இருக்கும். நேம் இந்த இருக்கு இல்லையா? ஸோ இந்த நேம் தான் வந்து நமக்கு அவுட்புட்ல வந்து டிஸ்பிளே ஆகுது. அவுட்புட் இந்த இருக்கு. இங்க வந்து நீங்க அந்த யூஆர்எல் கொடுத்தீங்கன்னா அண்ட் தென் நெக்ஸ்ட் இதுல என்ன ஆகுதுன்னா யூசர் இன்ஃபோல அவங்களோட யூசர் ஐடி, யூசர் பயோ இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி மேல ஸ்டோர் பண்ண எல்லாத்தையுமே இங்க தான் டிஸ்பிளே பண்ண வைக்கிறோம். டிஸ்பிளே பண்ண வச்சுட்டு அன்னோட லிஸ்ட்ல அவங்களோட ஃபாலோவர்ஸ் அண்ட் தென் ஃபாலோவிங் அண்ட் தென் யூசர் ரெப்போஸ் எல்லாத்தையுமே டிஸ்பிளே பண்ண வைக்கிறோம். இதை வந்து ஸ்ட்ராங்ல போட்டு நம்ம டிஸ்பிளே பண்றோம். இதுதான் வந்து நம்ம கார்டு யூசர் கிரியேட் கார்டு யூசர்ல வந்து நடக்குது. அண்ட் தென் இப்போ இது முடிஞ்சிருச்சு. இங்கே கெட் ரெப்போஸ்ன்ற ஃபங்க்ஷன்ல நம்ம யூசர் நேம் போறப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கெட் ரெப்போஸ்ல போறப்ப நம்ம வந்து இந்த பாத் பேராமீட்டரும் கொரி பேராமீட்டரும் நம்ம ஆட் பண்றோம். பாத் பேராமீட்டர்னா என்னன்னா ஒண்ணுமே இல்லை, இந்த ஸ்லாஷ் கொடுத்து நம்ம கொடுக்குற வேல்யூவை தான் பாத் பேராமீட்டர்னு சொல்லுவோம். இங்க நம்ம கொஸ்டின் மார்க் கொடுத்து கொடுக்குற வேல்யூ வந்து கொரி பேராமீட்டர்னு சொல்லுவோம். இந்த கொரி பேராமீட்டரும் பாத் பேராமீட்டரும் நம்ம கொஸ்டின் ஆட் பண்றப்ப நம்ம யூஆர்எல் ஆட் பண்றப்ப என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? ஸோ என்னோட யூஆர்எல் இங்கே இருக்கு. ஆல்ரெடி கீர்த்துன்னு சர்ச் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதில் இந்த ஆட் பண்ணுறோம். ஸோ அவங்க என்னென்ன ரெப்போஸ்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இங்கே நமக்கு டேட்டாவாக கிடைக்குது. இதெல்லாம் வந்து ஜேசன் டேட்டான்னு சொல்லுவோம். ஸோ இவங்க இவ்வளோ ரெப்போஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நமக்கு இங்கே கிடைக்குது. ஓகே, இதுலேருந்து நம்ம என்னெல்லாம் எடுத்திருக்கோம்னு பார்க்கலாம். இது வந்து நமக்கு கிடைச்சதும் நெக்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து கால் பண்ணி இந்த டேட்டாவை பாஸ் பண்ணுறோம். ஓகே, இதுல ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா இங்கேயும் வந்து நம்ம கிரியேட் எரர் கார்டு ஃபங்க்ஷனுக்கே வந்து திரும்ப இது எல்லாத்தையும் அனுப்பிட்டு நம்ம வந்து இங்க மெசேஜை மட்டும் மாத்துறோம். ப்ராப்ளம் ஃபெச்சிங் ரெப்போஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ரெப்போஸை ஃபெச் பண்றப்ப நமக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்றத இங்க மெசேஜா நம்ம கொடுத்துடுறோம். ஸோ அப்போ இங்க வந்து நமக்கு இந்த மெசேஜ் தான் டிஸ்பிளே ஆகும். இப்போ சக்சஸ் ஆயிருக்கு அப்படின்னா நமக்கு வந்து ஆட் ரெப்போஸ் டு கார்டு அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும் இல்லையா? ஸோ இந்த ஃபங்க்ஷன்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்க இருக்கு இந்த ஃபங்க்ஷன். ஸோ கான்ஸ்ட் ரெப்போ இஎல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதுல வந்து நான் ரெப்போஸ்க்கு ஆல்ரெடி இங்க HTML நான் கிரியேட் பண்ணியிருந்தேன் இல்லையா? ரெப்போஸ்க்கு ஆல்ரெடி நம்ம இங்க கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா? இங்க கிரியேட் பண்ணியிருக்கோம் பாருங்க. இந்த ரெப்போஸை தான் வந்து ஐடி யூஸ் பண்ணி நம்ம கெட் பண்றோம். கெட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் 5 ரெப்போஸை மட்டும் நம்ம ஸ்லைஸ் பண்றோம். ஃபார் ஈச்சுக்கு நமக்கு 5 ரெப்போ போதுன்றனால ஸோ லூப் ரன் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ரெப்போவை எடுத்து அதுல வந்து கிரியேட் எலமெண்ட் நம்ம வந்து ஏன்னு ஒரு கிரியேட் எலமெண்ட் கிரியேட் பண்றோம். அதுல வந்து கிளாஸ் ஸ்டைலிங் வந்து இந்த ரெப்போன்ற ஸ்டைல வந்து நான் ஆட் பண்றேன். இது வந்து எனக்கு ஏனாலே உங்களுக்கு தெரியும் ஆங்கர் டேக். இது வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு உங்களுக்கு நேவிகேட் பண்ணும். ஸோ அதுக்காக இங்க அதோட வேல்யூ HTML URL நம்ம அந்த URL கொடுத்துட்டு பிளாங்க் கொடுக்குறனால நெக்ஸ்ட் பேஜுக்கு நீங்க வந்து நேவிகேட் பண்ண முடியும். இதோட அவுட்புட் காமிக்கிறேன், உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நான் இதே கீர்த்துன்ற நேமை சர்ச் பண்றேன். உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டா கிடைச்சிருது இல்லையா? இப்போ வந்து ஃபாலோவர்ஸ் ஃபாலோவிங் நம்ம ரெப்போஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ நான் இதை கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் பேஜுக்கு நேவிகேட் ஆகுது. நேவிகேட் ஆகுறதுக்கு 1 செகண்ட் முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா இங்க பிளாங்க்னு வரும். ஸோ அதை நீங்க நோட் பண்ணீங்கன்னா நம்ம பிளாங்க்னு கொடுத்தனாலதான் நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து லோட் ஆகுது. நம்ம அதை கொடுக்கல அப்படின்னா சேம் பேஜ்ல வந்து லோட் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம பிளாங்க்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்றோம். அண்ட் தென் நம்ம வந்து இன்னர் HTML ரெப்போ டாட் நேம்னு கொடுத்துடுறோம். இதை வந்து திரும்ப வந்து ரெப்போ இஎல்லே அப்பன் பண்ணிடுறோம். இதுதான் வந்து ஆட் ரெப்போஸ் டு த கார்ட்ல வந்து நடக்கும். ஓகே, இது மூலமா உங்களுக்கு இந்த ரெப்போஸ் ஃபெச்சிங் எப்படி நடக்குதுன்னு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலன்னா இன்னொரு வாட்டி வீடியோ பாருங்க. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எங்க இருந்து நமக்கு கம்பைலர் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுது அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம இந்த இதுல இருந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. அப்பனாதான் உங்களால நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியும். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.